ப்ராக்டிக்கலா நீங்க வந்து ஒரு 3 கிலோவாட் போடுறீங்க அப்படின்னா 2,10,000 ரூபாய் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 78,000 ரூபாய் உங்களுக்கு அமௌண்ட் சப்சிடியா கொடுத்துருவாங்க. மீதி இருக்க டவுன் பேமெண்ட் 1,32,000 நீங்க பே பண்ணா போதுமானது. இது வந்து மாசத்துக்கு உங்களுக்கு 2,800 ரூபாய் சேவ் ஆகுது. இது யாருக்குமே தெரியாது, இந்த 2,800 ரூபாய் சேவ் ஆகுது. சார் இது எனக்கு காசு இல்லை சார், டவுன் பேமெண்ட் என்ன அவ்வளவு பண்ண முடியாதுன்னா, கவர்மெண்ட் அதுக்கு இன்னொரு செலவு கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 1,89,000 பேங்க் லோன் வந்து 10 வருஷத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6.5% இன்ட்ரெஸ்ட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ மாசம் உங்களுக்கு 1,800 ரூபாய் டு 1,900 ரூபாய் தான் உங்களுக்கு பே பண்ற மாதிரி ஒரு இஎம்ஐ. ஸோ இந்த மாதிரி நீங்க 10 வருஷத்துக்கு பே பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இது நீங்க ஈஸியா வந்து வரலாம். உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது. நீங்க எங்கிட்ட பண்ணீங்கன்னா எந்த ஸ்ட்ரெஸ் கிடையாது. நீங்க ஃப்ரீயா வேலை பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு நீங்க கொடுக்குற லெகசியா இருக்கும். அதாவது ஒரு நினைவு பொக்கிஷமா நீங்க கொடுக்கலாம். இன்னும் ஃபியூச்சர்ல எவ்வளவு வேணா கரண்ட் பில் ஏறலாம். கொஞ்சம் டிலே பண்ணாதீங்க. சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் போட பாருங்க. பிஎம் சூரியகர் இருக்குள்ளேயே சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 to 4 இயர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கீம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை நழுவிடாதீங்க.